இருக்கு. அப்படியா? ஆமா. எப்படி? எனக்கும் 2 தாய். நான் பிறந்தது ஒரு இடத்துல, வளர்ந்தது ஒரு இடத்துல. உண்மைதான். அதனால மருமகனாகிய துரியோதனனுக்கும் 2 தாய். அப்படியா? அதனால இவனுக்கும் 2 தாய், நமக்கும் 2 தாய். இவனே என்ன நம்மளோட பெரியவன் அப்படின்னு தான் பேசாம இருப்பாரு. அப்படியா துரியோதனா? அண்ணா நீ சுத்தாங்கண்ணா. அவனுக்கு 2 தாயா இருக்கும். அப்படிக்கு 2 தாய். எப்படி 2 தாய்? எப்படி 2 தாய் கேளு. அப்படி எடுத்து இடங்கா அடங்கா காலை வச்சு அப்படி வெட்டி விடு வெட்டி. மச்சான் அவனுக்கு மச்சான். உனக்கு 2 தாய். உலகம் அறிஞ்ச விஷயம். எனக்கு எப்படா 2 தாய்? என் தாய் காந்தாரிக்கு நான் பிறந்தவன். ஒரே தாய் தான். எப்படி 2 தாய்? இவ்வளவு நாளா பாண்டவரை கண்டவனுக்கு பேசிட்டு இருந்தா இன்னைக்கு இவரை மானத்தை வாங்கிக்கிறேன் இந்த சபையில. சொல்றாமாளா? எனக்கு 2 தாய் உலகம் அறிஞ்ச விஷயம். ஆமா. எனக்கு எப்படி 2 தாயினா உன் தாயாகிய காந்தாரியம்மை ஜலத்திரியான ஆத்தங்கரைக்கு போல இருக்கிற பலாரசிய கூடி கலந்துட்டாங்க. அப்போ பலாரசி என்ன வர கொடுத்தாரு? 100 மாதம் சென்ற பிறகு உன் வயிற்றுல ஒரு வீரபுருஷன் பிறப்பான். அப்போ முகூர்த்தியிலே இருந்தாலும் அவனை ஜெயம் பெற முடியாது, அப்படியாப்பட்டவன் பிறப்பான்னு வரம் கொடுத்தாரு. அதன் பிறகு 36 மாதம் கர்ப்பமா இருந்தாங்க. அப்போ என்னாச்சு? அங்க திருஞ்சிவனத்துல குந்தமாதேவிக்கு தர்மராஜ பிறந்துட்டான்னு நாங்க வந்து சொல்ல, சரி அட்டோட்டுக்காரி ஆம்பளை போய் வித்துட்டாளே அப்படின்னு குச்சி விட்டுக்காரி குழந்தைகள் எடுத்து தாயிட்டான். அது உதமா தான். அதனால அதன் பிறகு உதரமா போக குயவனாச்சரியப்பட்ட மண்பாண்டத்துல அந்த உதரத்தை எல்லாம் பிடிச்சு சஞ்சய வேத ஓத உங்க அம்மா கோழி அடைஞ்சாச்சு மாதிரி அடைஞ்சாச்சு. இவங்க 100 பேரும் பிறந்தீங்க. நல்லா கூட்டி கழிச்சு பாரு. மண்ணும் 1 ஒண்ணும் 1. தாய் கருவறையில 36 மாசம் இந்த மண்பாண்டத்துல நீங்களாக இருந்ததுனால உனக்கு 2 அம்மா. அது யாராவது வந்துட்டு இருக்கிறாங்க. யார் பாரு? சாமி என்ன யாருன்னு தெரியலையா? பாத்திருப்பீங்களே சாமி. தெரியலையே. நான் பெத்த பவனுக்குதான் சாமி. உங்க பேரு? மை நேம் இஸ் பலாரிசி. பசங்கள்லாம் பசியோட இருப்பானுங்க. பெத்த மக்களுக்காக பலாப்பழம் கொண்டு வந்திருக்கிறேன். அவங்க திருவிழாக்களுடைய பிள்ளைகள் சொல்லிட்டு இருக்காங்க. சொன்னான் செல்வா இந்த கெழுத்தடாயி எந்த நேரம் தெரியாத உள்ள வந்து போந்துருக்கான். அந்த திருடங்களை பாருங்க ராஜசபையில அவமானப்படுத்துறான். சரி அந்த நேரத்துல நீ பலாப்பழத்தை கண்ணு அம்மா நல்லா இருக்குதாடா? எங்கேயாவது இருப்பா போய் பாத்துட்டு போ. நல்லா இருக்கீங்களா மாவனுங்களா? இந்த பலாப்பழத்தை எடுத்துட்டு போறீங்க. அம்மா எங்கப்பா? ஆளுதான் நம்ம மானத்தை வாங்குறாங்க. இப்படி இந்த கிழமை மானத்தை வாங்குறாங்க. கண்ணே மவனே எங்கடா இருக்குது? நேரம் கட்ட நேரத்துல வர்றானே. தலையில ஓட்ட உடைச்சு போட்டீங்களாடா? என்னடா கிளவி தலைவிக்கு பண்ணி வச்சிருக்கிறீங்க? எப்படி இருந்தா தெரியுமா? கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லா தலன்னு பேங்களூர் தக்காளி பழம் மாட்டு இருந்தா. என்னடா இப்படி நாடு சொல்லுவோம் பண்ணி போட்டீங்க. அண்ணா தம்பி இவனை ஒரு அடியில கொண்டே விடுவேன்.
ஓடி போய் ஓடுக்கலாம். அம்மா ரொம்ப நாள் கழிச்சு பாக்கலான்னு வந்தா என்னடா இப்படி எதுக்கு அப்படி ஓடி ஆடி விட்டு போ. நான் எப்படியா குழம்பு தரப்பு நடத்துறது? ஏய் கலவா, ஓடியா ஓடி போயிரு. என் முகத்தை முடிக்காத. நான் போறேன். காமத்தை பலாபலத்தை ஆளுக்கு கொஞ்சம் சாப்பிடு. ஏய், பழத்தை போயிட்டு போடா. ஏய், இப்படி பண்ணி போட்டீங்களா அப்பாடா? ஓடி போயிரு. ஏய் கண்ணா, போனதெல்லாம் போகட்டும். இப்ப எதுக்கா வந்திருக்கிற? எங்க வந்தா? நாடு கேட்க வந்தேன். நாடு கேட்க வந்தியா? ஆண்டவன் சொல்லி அடக்குமுறை 13 நடத்திட்டாங்களா? அதனால பாதி சாம்ராஜ்யம் வென்று வா என்று வரதராஜா சொல்லியிருக்கிறாரு. நாடு கேட்க வந்து இல்ல, வந்தவன் நேரா இங்க ராஜசபைக்கு தாங்க வரணும். அதை விட்டுட்டு இந்த கிழமை வீட்டுக்கு எதுக்கு போறேன்? என்ன அவமானப்படுத்துறது போனியா? அப்பா அளந்து பேசுவதா? தம்பி அண்ணா, இதோ இந்த கிழவனுடைய வீட்டுக்கு இந்த கண்ணன் போயிருக்கிறான். நம்மை மரியாதை படிக்கு அண்ணா நம்ம அவமரியாதை செய்யணுங்கிறதுக்காக கண்ணனோட அவன் போயிருக்கலாம். இவன் ஒரு ராஜகுலத்துல பிறந்திருந்தான். அவன் அங்க கூட்டிட்டு போயிருக்க மாட்டான். உண்மைதான். இவன் ஒரு தாசிக்கு பிறந்தவன், இவன் ஒரு தொட்டிக்கு பிறந்தவன். வார்த்தையை அளந்து பேசு. நீ சரியான குலத்துல பிறந்தவனா இருந்திருந்தா எங்க அண்ணன் மணக்காபுரி சேகரன் ராஜசபைக்கு கண்ணனை அழைத்து வர சொன்னார். நீ அங்க அழைத்து வந்திருக்கணும். மரியாதை கொடுக்க தவறிவிட்டான். துரியோதனா, என்னதான் இருந்தாலும் பெரிய மனுஷன்பா. என்ன பெரிய மனுஷன்? ஏசிக்கு போகணும், தொட்டிக்கு போகணும்னு பேசினா அவருக்கு ஒன்றும் பாவம் வராது. கோபம் என்ன வராது? எங்க அப்பா தான் பிறந்த மாதிரி, எங்க அப்பா பிறந்தாரு ராஜனுக்கு பிறந்த மாதிரி, ராஜகுலத்துல பிறந்த மாதிரி எந்த விதரும் பிறந்திருந்தான். இந்த ஈனமும் இருக்குமா? இவன் ஒரு தாசைக்கு பிறந்தவன், பெரிய மனுஷன். ஏசுக்கு பிறந்தவன். வார்த்தையை அளந்து பேசுங்கள். உண்ணுவதும் உறங்குவதும் எங்கே உபகாரம் பேசுவதெல்லாம் அங்கே உணவை பற்றி எனக்கு தெரியாதா? மேல இருக்கக்கூடிய ஆடு முதலாளியிடம் எனது மருமகனுடைய சொத்து. அப்படியா? காலம் சாப்பிடுறது எங்க சொத்து. ஏய் திரியோதனா, சொல்லடா கலவா சொல்லு. நான் உன்னிடம் இருந்து புறப்படுகிறேன். நீங்களும் வெள்ளம் முடிச்சிருக்கப்படாது திடீர்னு இப்படி அண்ணன் பிள்ளை என்று பொறுத்து வாழ்ந்தேன். அநியாயமும் அக்கிரமும் சூதும் கலந்தே வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். இவன் நாட்டை ஆழ்வானோ வீழ்வானோ தெரியாது. இனி நான் தருமத்தின் பக்கம் போகிறேன். எங்க போறீங்க? நான் செய்த கருமங்கள்லாம் குளிப்பதற்காக நான் காசி யாத்திரை போகிறேன். போயிட்டு வாங்க மாமா. உன்னை பஞ்சாயத்துல வந்துடும். நாங்க எங்களுக்குள்ள அடிபடுவோம் கூடுவோம். நீடா பஞ்சாயத்துக்கு பஞ்சாயத்து பண்ண கூப்பிட மாட்டோம். இல்லப்பா, இந்த விஷயம் நீங்க அடிப்படையில கூடுவீங்க. உன்னை யாருக்கு கூப்பிட்டா? ஏன் இங்கு வந்தாய்? எதுக்கு வந்த? நான் எதற்காக வந்தேன் என்றால், ராஜசபையில சொன்னபடி 13 நடந்திருக்கோம். பாதி சாம்ராஜ்யத்தை பெற்று வா என்று தர்மராஜா தூதாக அனுப்பினார். அதனால தூதாக வந்திருக்கேன். நாடு கேட்க தூதாக வந்திருக்கிறாய். ஆமா, பாதி சாம்ராஜ்யம் பாண்டவருக்கு கொடுக்க முடியாது. நாடு பாதி சாம்ராஜ்யம் வேண்டுமா? பாண்டவருக்கு கொடுக்க முடியாது. அப்படி போ. தர்மராஜா இன்னொரு விஷயமும் சொன்னாரு. அப்படி பாதி சாம்ராஜ்யம் தர மனமில்லை என்றால் என் தம்பி துரியோதனன் கூட நாட்டை அடித்தோம் 5 குக்கிராமம் தந்தால் கூட போதும்னு கேட்டாரு.
5 குக்கிராமமா? அதுவும் கொடுக்க முடியாது. அப்படி சொல். இல்லையே ஐவர் எனக்கும் 5 வீடு கொடுத்தால் கூட போதுமா? 5 வீடா? அதுவும் கொடுக்க முடியாது. இறுதியாக இன்னொரு விஷயமும் சொன்னாரு. என்ன? அதுவும் தர மனமில்லைன்னா பாண்டவர்களா அந்நிய தேசத்துல கூலி வேலை செய்து கூட சிவனை செஞ்சுக்கிறோம். அந்த ஆலமரத்து விழுதுல அந்த சாதத்தை துண்ட வச்சு அந்த நிழல்ல உட்கார்ந்து சாதம் சாப்பிட்டுக்கிற மாமா பாண்டவர்கள் அஷ்டாவரத்துல இருக்காங்க ஒரு பேர் இருந்தா போதும். தம்பி துரியோதனனே நாட்டை ஆண்டுகிட்டோம், அதுக்காவது அனுமதி பெற்றுவான்னு சொன்னாரு. அப்படியா? ஊசி முனையை நட்டு அதிலே ஒரு விடி மண்ணை அள்ளி போட்டா அந்த ஊசி முனையில் எவ்வளவு வந்திருக்கும்? அந்த ஊசி முனை அளவு இடம் கூட அந்த பாண்டவருக்கு இல்ல, அந்த சாதத்தை உரி கட்டி ஆலாவிரத்துல உரி கட்டி தொங்க விட்டு கூலி வேலை செய்யறாங்க. நீ நியாயம் பேச வந்துட்ட. ஆமா மச்சான். மச்சாங்க, நீ பொது மனுஷன வந்துட்ட. உனக்கு அறிவு இருக்குதா? இல்ல அறிவு இருக்குதா? போய் இந்த மாதிரி ஒரு ஞாபகம் இல்ல வயிற்று சோத்த பார்த்துக்கிறியா? இல்ல. அந்த ஆள் இல்லையா? அந்த ஆளா பிரச்சனை எங்க பொழைச்சிருக்குது? அஷ்டாவரத்துல அப்புறம் எப்படி கொடுப்போம்? அஸ்மாபுரத்துல இருக்கிறாங்க பேர் உண்டுல கொடுக்க முடியாது. நீ அப்படியே சொல்லணும். துரியோதனா ஒரு முழுக்கிற மண் எடுக்க முடியாது. ஒருவேளை நான் இன்னைக்கு புறப்பட்ட நேரம் கூட சரியில்லாமல் இருக்கலாம். ஓஹோ, இல்லையா நீ முடிச்ச முகம் கூட சரியில்லாம இருக்கலாம். யாரு என் மாமனை எல்லாம் கை நீட்டி காட்டுறேன். பொதுவா சொன்னோம்ப்பா. என் வீட்டு நடு வீட்டு குத்தமாத்தியா என் மாமன்? அதனால இப்ப நேரம் 5 சார்ந்துருக்கு. சரி, நல்லா யோசனை பண்ணி வை. ஓஹோ. நான் உதயாதி காலத்துல வந்து மீண்டும் உங்களை பாக்குறேன். அப்படியா? சரி, அப்படிதான் போய் வா. அப்படி காலையிலேயே நீ வந்தாலும் உனக்கு பதில் இதே பதில் தான் வரும். போ, நாளையில பாக்கிறதுக்கு வர்றேன். ஆமா, யோசனை பண்ணி வைங்க. உனக்கே யோசனை பண்ணி போறோம். போயிட்டு வா. அப்படியா? ஆமா, சரி. ஒரே ஏற்பாடு வராத. போ போ போ. காலையில வர்றியா? வா, உன்னை பேசி அண்ணா, மறுபடியும் போலாம். மறுபடியும் போகலாம். சாமி, இப்பதான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்க போறேன். விஷயம். சண்டை போட்டாங்க, ஆமா. போயிட்டு அப்படி வில்லு அடிச்சுட்டு போன அப்படி. சரி. அந்த வில்லு எடுத்து கையில எடுத்து புடிச்சிருக்கீங்க. என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா சாமி? இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? எது எடுத்தாலும் நீ சும்மா எடுக்க மாட்டே எதையும். மதுரமகாராஜா வீட்டுக்கு கூழ் குடிக்க போனதுக்கே காரணம் இந்த வில்லுதான். கூழ் குடிக்க போனதுக்கே காரணம் இதுதானா? ஆமா. என்ன காரணம்? இந்த வில்லு எப்படிப்பட்டதுன்னா, இப்படி முன்காலத்துல யுவரிஷின்னு ஒரு ரிஷி சரிங்க, மும்மூர்த்திகளை தரிசிப்பதற்காக தவம் இருந்தாரா. ஆகட்டுங்க. ஆண்டு காலம் தவம் இருந்ததுனால அவர் முதுகு மேல ஒரு மூங்கல் நெல் விழுந்து அதே பெரிய மரமா வளர்ந்துருச்சு. மூங்கில் மரம் பெருசா. அப்ப மும்மூர்த்திகளும் அங்க வந்து அந்த மூங்கில் மரத்தை பிடிங்கி அந்த ரிஷிக்கு மோட்சம் கொடுத்தாங்க. அப்போ மும்மூர்த்திகள் அதை மூணு தப்பையா பிளந்து அதை வில்லா செஞ்சு அதுக்கு சஞ்சீவி மந்திரம் உபதேசம் செஞ்சு மும்மூர்த்திகளும் மூணு பக்கம் நின்று யுத்தம் செஞ்சாங்களாம். வெற்றி தோல்வியை காண முடியல. அப்ப என்ன செஞ்சாங்க? சிவனுடைய கையில இருந்த வில்ல, சிவனுடைய கையில் வெற்றி தோல்வியே கிடைக்காத இந்த வில்ல கையில இருந்து என்ன புண்ணியம் அப்படின்னு எடுத்து வச்சுட்டாங்க. முடிச்சு ஆத்தல வச்சுட்டாங்க. அதன் பிறகு விஷ்ணு கையில ஒரு வில்லும் பிரம்மா கையில ஒரு வில்லும் இருந்தது. இந்த வில்லானது விஷ்ணுவினுடைய கையில் இருந்த வில்லு யமதர்மராஜன் கைக்கு போய் இது விதுர மகாராஜனுடைய கைக்கு வந்தது. இந்த வில்லும் அர்ஜுனன் கையில இருக்கக்கூடிய காண்டீபமும் ஒரே வில்லு. நாளை பாரத போர்ல ரெண்டு பக்கம் நின்னா வெற்றி தோல்வி கண்டுபிடிக்க முடியாது. அதனால இந்த வில்ல ஒடிச்சு எரிஞ்சு விட்டாரு. இது வில்ல எதுக்கு எடுத்து குடிச்சு உட்கார்ந்து இருக்கிறீங்க? பாதி மட்டும்
இதை மீண்டும் எடுத்து போதுனா சஞ்சீவி மந்திரம் உபதேசம் பண்ணது ஒண்ணா போகுது. ஒண்ணா ஒட்டிக்குமா ஆமா, அதனால அதனாலதான் இந்த பாதி எடுத்துட்டு புறப்பட்டேன். எடுத்துட்டு போய் பீரோல வைசாமி. இது வந்து தனியா எங்கேயாவது அடக்கப்பட்டு. ஆமா அதனால இந்த வில்லவடிப்பாக்காக விக்ரமகாராஜ வீட்டுக்கு குடிசைக்கு போனேன் கூழ் குடிக்க. ஒரு வில் எடுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணி இருக்கிறேன் இன்னைக்கு. ஆமா, இதோடு மட்டுமல்ல எங்க அத்தை கிட்ட ஒரு குண்டு போடுறேன் இன்னைக்கு. அத்தை கிட்ட குண்டு போடாத, அத்தையே போட்டுரு. வாங்காரியா நடந்துக்கு போகும்போது என் அத்தையாகிய குந்தமாதேவிய விக்ரமகாராஜனுடைய அடைக்கலத்துல விட்டுட்டு போனாங்க. என் அத்தையாகிய குந்தமாதேவி இருக்கா. வேகுமார் ஓடிக்கிறான். அதனால இப்போ என் அத்தையை சந்திக்கணும். ரைட்டுங்க. நான் வந்திருப்பதாக என் அத்தையை சொல்லுங்க. நீ வந்த